Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நமக்கு ஒரு கதை சொல்லும் நேரம். ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆணவம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஆணவம் யாராக இருந்தாலும் அதற்கான தண்டனை ஈசன் கொடுப்பார் அப்படிங்கிறதான். ஸோ சிவனுடைய ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். சிவபெருமானை தூக்கி செல்பவர் நந்தியம் பெருமான். ஸோ இதே மாதிரி தான் பெருமாளை சுமந்து செல்வது கருடன். அவருடைய ஆணவத்தை அடக்கவும் புராணத்தில் ஒரு கதை உண்டு. நந்தியம் பெருமான் சிவனை சுமக்கக்கூடியவர். ஸோ அவருக்கு என்னென்னா, ஒரு நாள் சிவபெருமான் உலகத்தை நந்தியம் பெருமான் மேலே உட்காந்து சுற்றி வரார். அப்போ சுற்றி வரும்பொழுது இந்த நந்தியம் பெருமானுக்கு ஒரு சின்ன பொறி தட்டுறது மனசில். உலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள், சிவனடியார்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாருக்குமே ஈசன் படி அளக்கிறார். ஒரு சின்ன எறும்புக்கு கூட ஈசன் படி அளக்கிறார். அந்த ஈசன் இவங்க எல்லாருக்கும் படி அளக்கிறார். ஆனால் அந்த ஈசனையே நான் சுமக்கிறேன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய இருமாப்பு, ஒரு பெரிய அகந்தை, ஆணவம் அவருக்கு. அப்போ அப்படியே அவர் சுற்றி வரும்போது அவர் மனசில் தோணுது. அவர் மனசில் இது தோன்றது சிவபெருமான் கண்டுபிடிச்சிடுறார். ஓஹோ, நந்தியம் பெருமானுக்கு நம்ம பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சரின்னு அப்படியே சுற்றி வரும்பொழுது அவர் உலகத்தை அப்படியே சுற்றி வரார் சிவன். வரைச்சி ஒரு இடம் வருது. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய ஜடாமுடியில் ஒரே ஒரு முடியை மட்டும் நந்தியம் பெருமான் முதுகின் மேல் வச்சுட்டு அவர் நைஸாக இறங்கிடுறார். சிவபெருமான் அவ்வளோ நேரம் நந்தியம் பெருமான் மேலே இருக்கும்போது கூட நந்தியம் பெருமானுக்கு அவரினுடைய அந்த வெயிட்டு, அந்த எடை ரொம்ப பெருசாக தெரியல. ஆனால் அந்த ஒரே ஒரு முடியை வச்சார் பார்த்திங்களா, அந்த முடியை முதுகில் வச்சுக்கிட்டு நந்தியம் பெருமானால் சுமக்க முடியல. அவ்வளோ அதனுடைய எடை, அப்படி ஒரு வெயிட்டு. அப்போ அப்படியே என்னடா நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையே, என்ன நமக்கு இவ்வளோ பாரமாக இருக்கே, நம்ம இந்த மாதிரி நம்ம அனுபவித்ததே கிடையாது அப்படின்னு நந்தியம் பெருமான் யோசிக்கிறார். அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய முதுகில் பார்க்கும் பொழுது சிவபெருமான் இல்லை, ஒரே அவருடைய முடி மட்டும்தான் இருக்குது. அப்போ சிவபெருமான் கீழே இறங்கிட்டார். அப்போது இவர் சிவபெருமான்கிட்ட கேட்க, என்னால் ஏன் இப்படி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, உங்களுடைய ஒரே ஒரு முடி தானே இருக்குது அப்படிங்கும்பொழுது சிவபெருமான் அவருக்கு சொல்கிறார், நான் அதாவது உலகத்திற்கே படியளக்கக்கூடிய நான் உன் மேலே உட்காந்து வரேன். அப்போ உனக்கு என்ன அகந்தை அப்படின்னா, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய இறைவன் நம்ம மேலே தானே இருக்கார் அப்படின்னு நீ நினச்சேன். நான் இறங்கிட்டேன். நான் உன் மேலே இல்லாத போதே உனக்கு அது பாரமாக இருக்குது. அப்போ உன்னுடைய அகந்தை அது அதற்கு காரணம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே உன்னுடைய அகந்தையை நீ எடுத்து விட்டால், விலக்கிவிட்டால் உனக்கு அந்த பாரம் இருக்கவே இருக்காதுன்னு நந்தியம் பெருமானுக்கு சிவபெருமான் எடுத்து உரைத்து அவருடைய தவறு என்ன அப்படிங்கிறத அவரை புரிய வச்சார் நந்தியம் பெருமானுக்கு. நந்தியம் பெருமான் தன்னுடைய தவறை உணர்ந்து சிவனிடம் அதற்கு மன்னிப்பும் கேட்கிறார். இந்த தான் ஒரு தவறு செய்கிறார் இல்லையா, நந்தியம் பெருமான் ஒரு தவறை செய்கிறார். அந்த தவறிலிருந்து அவர் வெளியில் வர்றதுக்காக அவர் போய் நீண்ட நாள் ஒரு இடத்துல தபஸ் பண்ணி சிவபெருமான் அந்த இடத்துல அவருக்கு காட்சி கொடுத்து மீண்டும் நந்தியம் பெருமானை தன்னுடைய வாகனமாக அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒரு புராணம் நமக்கு சொல்கிறது. ஸோ இந்த சரித்திரத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பார்வதி தேவிக்கு கர்வம் வந்தது. அந்த ஆணவம் வந்ததுனால சிவபெருமான் அவர்களுக்கும் தண்டனையை கொடுத்தார். பூதகணங்களாக இருக்கட்டும், தேவகணங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முனிவர்கள் எல்லாருக்குமே சுவாமி கொடுத்த தண்டனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க கர்வத்தை அடக்கி சிவபெருமான் இடத்தில் அவர்கள் போய் தபஸ் பண்ணுறது, மீண்டும் அவங்களுடைய பதவியை அவங்க இழந்ததை மீண்டும் பெறுகிறார்கள். இப்படி பல திருவிளையாடல்களை சிவபெருமான் நடத்தி ஒரு மனிதன் எப்படி ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்திருக்கிறார். அதில் நந்தியம் பெருமானுக்கு இந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை அவர் நிகழ்த்தி தன்னுடைய ஆணவத்தை நந்தியம் பெருமானும் அவர் விட்டு மீண்டும் சிவனிடத்தில் அடைக்கலம் அடைந்தார் அப்படிங்கிறத புராண சரித்திரம் சொல்லுது. எங்கேயாக இருந்தாலும் அது நம்ம சிவனடியார்கள்கிட்ட பார்க்கலாம், வைணவ அடியார்களும் பார்த்தோம்னா இந்த கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு
இறைவனிடத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கறதுக்கு ஒரு தடையாக அமைகிறது. ஸோ கர்வம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் நமக்கு எடுத்து சொன்னது. இன்றைக்கி நம்ம சொன்னக்கூடிய இந்த சின்ன கதையின் மூலமாக கர்வம் இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் போகலாம், இறைவன் நம்மளை எப்படி ஒரு அடி தட்டிடுவார் அப்படிங்கிறத இன்றைக்கி இருந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நந்தியம்பெருமான் மாதிரி நம்மளும் கர்வம் கொள்ளாமல் நமக்கு என்ன ஒரு பதவி வருதோ அந்த பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும். என்றைக்கு நமக்கு கர்வம் வருதோ நம்ம பதவியிலிருந்து ஒரு படி கீழே வந்துடுவோம் அப்படிங்கிறத இந்த கதையினுடைய சாராம்சம். ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லக்கூடிய கதையில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கும். நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்து ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒரு கருத்து இருக்கும். இந்த கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்லாமல் பிறருக்கும் நம்ம அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிடிப்பு, ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் பார்த்திங்கன்னா கர்வம். இந்த கர்வத்தை அழிக்கிறதுக்கான வழி என்ன? இறைவனை நம்ம உண்மையான ஒரு மனசோட சரணடைவது தான். ஆன்மீகத்தில் இல்லாததே கிடையாது. நமக்கு ஒரு பணமும் பதவியும் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வம் அப்படிங்கிறது கூடவே வரும். ஸோ எவ்வளோதான் ஒரு மனிதனுக்கு பணமும் பதவியும் வந்தாலும் எப்படி அடக்கமாக வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு இந்த இதிகாசங்கள் எல்லாமே உதவியாக இருக்கும். ஸோ நம்ம ராமாயணம் எடுத்துக்கலாம், மகாபாரதம் எடுத்துக்கலாம், எத்தனையோ புராணங்கள் இருக்குது. அதிலேருந்து நம்ம எடுத்து எத்தனை இறைவன் நமக்கு கொடுத்தாலும், எத்தனை நமக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த கர்வமோ ஆணவமோ இல்லாமல் இருந்தால் இறைவன் நமக்கு மீண்டும் அதை நம்ம இழந்ததை மீண்டும் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.